வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக நம்ம சத்யதேவோட ஆக்டிங்கில் வெளிவந்திருக்கிற ராவோ பகதூர் அப்படிங்கிற ஒரு மூவி நமக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மல்டிபிள் லாங்குவேஜஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. படத்தோட ரன் டைம் அரௌண்ட் வந்து ஒரு 2.5 hours கிட்ட இருக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம மகேஷ் பாபுலாம் வேறு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காப்புல. அண்ட் சத்யதேவ், விகாஸ் மாபலா மற்றும் தீபா தாமஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதோட சிம்பிளான கதை என்னக்கா, ஒரு வயதான கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிற நம்ம சத்யதேவ் ரா பகதூர் அப்படின்ற கேரக்டரில் அவர் நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த கேரக்டரில் வந்து ஃபுல்லாமே அந்த ஆல்கஹாலிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே இருந்துட்டு, அதனால என்னவோ இவருக்கு வந்து லிவர் கேன்சர் இருக்கும். அந்த லிவர் கேன்சரில் எப்படியும் வந்து கொஞ்சம் சில நாள் தான் இருப்பார், சில நாட்களுக்கு அப்புறம் அவர் இறந்துருவார் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி ரொம்ப நாளாகவே அவர் இருந்துகிட்ருக்காரு. அதுக்கான காரணம் என்ன, அண்ட் அவருக்கு வந்து இறந்து போன ஒரு இளைய மகன் வந்து உண்மையிலேயே தனக்கு தான் பிறந்தானா அப்படின்றத அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எதனால் அந்த டவுட் வந்துச்சு அப்படின்றதையும், கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேசிங் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். உங்களுக்கு பொறுமை இருந்தால் மட்டும் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு டார்க் ஹியூமர் டைப்பில் வரக்கூடிய ஒரு படம் தான். ஸோ நிறைய இடத்துல வந்து ஓகே இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்கு சொன்னாலும் அடுத்தடுத்து வர சீன்ஸ் எல்லாம் நம்மளை வந்து அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகல. ஒரு சில இடங்கள் நல்லா எடுத்திருக்காங்க, ஒரு சில இடங்களில் சொதப்பியிருக்காங்க கூட சொல்லலாம். ஓவரால் இந்த படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டான அட்டம்ப்டில் எடுத்திருக்காங்க. அதுக்காக வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். சத்யாவோட ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் போட்டிருக்க எஃபர்ட்டுக்காகவே கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சத்யா மூவிஸ்லாம் பிடிக்கும், உங்களுக்கு சத்யாவனாலே பிடிக்கணும்னாலும் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இது ஒரு கமர்ஷியல் படம்லாம் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா மூவி. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு எஸ்ஆர் ரேட்டிங்ஸ் 5க்கு 2.5 கொடுக்கலாம்.